தௌலதாபாத்தை கைப்பற்றிய பிறகு அலாவுத்தீன் ஹசன் என்ன பட்டத்தை ஏற்றுக்கொண்டார்? 1347 அலாவுத்தீன் ஹசன் தௌலதாபாத்தை கைப்பற்றி பாமினி சுல்தானியத்தை நிறுவியபோது அலாவுத்தீன் ஹசன் பாமன் ஷா என்ற பட்டத்தை ஏற்றுக்கொண்டார். இவர் தன்னை பாரசீகத்தின் புகழ்பெற்ற வீரர் பகமன் என்பவரின் வம்சாவளியாக கருதினார். தமிழ் பிராமி கல்வெட்டுகளுடன் கூடிய மட்பாண்டங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதன் மூலம் ஆரம்பகால தமிழ் வர்த்தக தொடர்புகள் இங்கே சுட்டிக்காட்டப்பட்டன. எகிப்தின் பெரனிகே மற்றும் குசீர் அல்காதன் போன்ற செங்கடல் துறைமுகங்களில் தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட பானை ஓடுகள் கிடைத்துள்ளன. இது பண்டைய தமிழகத்திற்கும் மேற்கு ஆசியாவிற்கும் இடையே இருந்த கடல்வழி வணிகத்தை உறுதிப்படுத்துகிறது. ஆங்கிலேயர்களால் புதிய நகரங்களின் வளர்ச்சியை தீர்மானித்தது எது? ஆங்கிலேயர்கள் தங்கள் வர்த்தகம் மற்றும் இராணுவ தேவைகளுக்காக கடற்கரை மற்றும் மூலோபாய இடங்களை தேர்ந்தெடுத்தனர். நகரங்களின் வளர்ச்சி என்பது வளங்களின் இருப்பு மற்றும் நிர்வாக நோக்கத்தை பொறுத்தே அமைந்தது. பிரெஞ்சு முடியாட்சியை மீறிய பிறகு மூன்றாவது எஸ்டேட் எடுத்த உறுதிமொழி என்ன? 1789 பிரெஞ்சு புரட்சியின் போது மூன்றாவது எஸ்டேட் பிரதிநிதிகள் ஒரு புதிய அரசியலமைப்பை உருவாக்கும் வரை கலைந்து போவதில்லை என்று டென்னிஸ் மைதானத்தில் உறுதிமொழி எடுத்தனர். இது முடியாட்சிக்கு எதிரான ஒரு முக்கியமான புரட்சிகர நடவடிக்கையாக அமைந்தது. ஹைதராபாத் துணைப்படை திட்டத்தை எந்த ஆண்டில் ஏற்றுக்கொண்டது? வெல்லஸ்லி பிரபு அறிமுகப்படுத்திய துணைப்படை திட்டத்தை 1798 ஆண்டில் முதலில் ஏற்றுக்கொண்ட இந்திய அரசர் ஹைதராபாத் நிஜாம் ஆவார். இந்த ஒப்பந்தத்தின்படி நிஜாம் தனது படைகளை கலைத்துவிட்டு ஆங்கிலேய படைகளை தனது செலவில் பராமரிக்க ஒப்புக்கொண்டார். 1799 4ஆம் மைசூர் போருக்குப் பிறகு மைசூர் அரசு இத்திட்டத்தில் இணைந்தது. தற்போது தமிழ்நாடு மாநில அரசின் அதிகார மையமாக இருப்பது எது? சென்னையில் உள்ள புனித ஜார்ஜ் கோட்டை தற்போது தமிழ்நாடு அரசின் தலைமைச் செயலகமாகவும் அதிகார மையமாகவும் செயல்பட்டு வருகிறது. இது 1640 ஆங்கிலேயர்களால் இந்தியாவில் கட்டப்பட்ட முதல் கோட்டையாகும். பம்பாய் பிரசிடென்சி என்பது மகாராஷ்டிரா மற்றும் குஜராத் பகுதிகளை உள்ளடக்கிய பழைய நிர்வாகப் பிரிவாகும். வடக்கிலிருந்து பாமினி இராச்சியத்திற்கு ஒரு முதன்மை அச்சுறுத்தல் என்னவாக இருந்தது? பாமினி அரசு வடக்கே மாளவம் மற்றும் குஜராத் சுல்தானியங்களுடன் அடிக்கடி எல்லைப் போர்களில் ஈடுபட்டது. இந்த இரு அரசுகளும் பாமினி அரசின் விரிவாக்கத்திற்கு பெரும் தடையாக இருந்தன. விஜயநகரம் பாமினிக்கு தெற்கே அமைந்திருந்தது. 1832 ஆண்டின் சீர்திருத்த மசோதாவிற்குப் பிறகு வாக்குரிமை மீதான முதன்மை கட்டுப்பாடு என்னவாக இருந்தது? 1832 ஆண்டின் சீர்திருத்த மசோதா சொத்து வைத்திருக்கும் நடுத்தர வர்க்கத்தினருக்கு மட்டுமே வாக்குரிமையை வழங்கியது. இது பிரபுக்களின் அதிகாரத்தை குறைத்தாலும் சாதாரண உழைக்கும் வர்க்கத்தினருக்கு வாக்குரிமை அளிக்கவில்லை. தொழிற்சாலை உரிமையாளர்கள் நடுத்தர வர்க்கத்தின் ஒரு பகுதியே தவிர அவர்கள் மட்டுமே வாக்களிக்கவில்லை. மனிதனின் தோற்றத்தை புரிந்து கொள்ள எந்த அறிவியல் வளர்ச்சி பங்களித்தது? அடுக்குவியல், ஸ்ட்ராட்டிகிராஃபி மற்றும் புவியியல் ஆய்வுகள் பூமியின் வயதையும் வெவ்வேறு காலங்களில் வாழ்ந்த உயிரினங்களின் படிமங்களையும் கண்டறிய உதவின. இது மனிதன் படிப்படியாக தோன்றிய காலவரிசையை அறிவியல் ரீதியாக நிரூபித்தது. மிலிந்த பன்ஹா என்பதன் நேரடி பொருள் என்ன? கேள்வி 10. மிலிந்த பன்ஹா என்பது பாலி மொழியில் மிலிந்தரின் கேள்விகள் என்று பொருள்படும். இது கிரேக்க மன்னர் மிலிந்தருக்கும் மெனாண்டர் பௌத்த துறவி நாகசேனருக்கும் இடையே நடந்த உரையாடல்களைக் கொண்ட நூலாகும். எந்த உண்மை உங்களை வியக்க வைத்தது? கீழே கமெண்ட் செய்யுங்கள். தினமும் புதிய தகவல்களுக்கு சந்தா செலுத்துங்கள்.